இங்க ஒரு குட்டி பொண்ணு அவங்க அம்மாவோட இஸ்திரி கடைக்கு தேவையான கறியெல்லாம் ரயில்வே ட்ராக்ல இருந்து கறியை பொறுக்கிட்டு அவங்க அம்மா கொடுத்த காசை வச்சு ஐஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஒரு கடையில நல்லா காஸ்ட்லியான செருப்பு பார்த்தோன்னா அதை வாங்கணும்னு ஆசையா இருக்கு. திரும்பி வீட்டுக்கு போகும்போது அவ கிழிஞ்ச செருப்பை தூக்கி போட்டு அவங்க அம்மா கிட்ட போய் காலை காட்டுறா. அவங்க அம்மாவும் சரி உனக்கு வேற செருப்பு வாங்கி தரேன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. இந்த பொண்ணு அந்த கடையில போய் செருப்பு பார்த்துட்டு இருக்கும் போது கடைக்காரன் வெளியே வந்துட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு கடைக்குள்ள வரக்கூடாது போன்னு சொல்லி துரத்தி விட்டுறான். இந்த பொண்ணு என்ன பண்றானா அவங்க அம்மா ஐஸ் கொடுக்குற காசை டெய்லி சேர்த்து வச்சுட்டு கறியை மட்டும் பொறுக்கிட்டு வந்து கொடுத்துட்றா. ஒரு நாள் நிறைய காசை எடுத்துட்டு போலான்னு முடிவு பண்றா. இந்த பாப்பாவும் அயன் பண்ண வந்து ஒரு புது ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு காசு எடுத்துட்டு அந்த கடைக்கு போனா உள்ள இப்ப அலோவ் பண்றாங்க. உட்கார வச்சு காலில் அந்த செருப்பையே மாட்டி விடுறாங்க. இந்த பாப்பா கொடுத்த காசுல 300 ரூபா தான் இருக்கு. 1000 ரூபா கொடுன்னு கேட்ட உடனே அந்த பாப்பா அங்க வந்து எந்திரிச்சு வீட்டுக்கே ஓடி வந்துடுறா. அந்த கடையில வேலை பார்க்குற பையனை பின்னாடியே துரத்திட்டு வந்து உங்க பொண்ணு திருடிட்டு வந்துட்டான்னு உடனே இவங்க அம்மா உள்ள இருந்து காசு எடுத்துட்டு வர்றாங்க. பின்னாடியே கடை ஓனர் வந்திருக்காரு. அவர் சொல்றாரு இந்த பொண்ணு தான்ப்பா கடையோட முதலாளியே, நீ காசு திருப்பி கொடுன்னு. அவங்க அம்மா அந்த குழந்தைய இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு கண் கலங்கி நிற்கிறாங்க. அப்போதான் பல வருஷத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க இந்த லேடியோ அந்த கடை ஓனர் வீட்டில் தான் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. லவ் பண்ணி ஒரு பையனை இழுத்துட்டு வந்தப்ப அவர் தான் கல்யாணமும் பண்ணி வீடும் கொடுத்துருந்துருப்பாரு. இந்த கடை ஓனரும் அவங்க ஒய்ஃபும் பல வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்திருப்பாங்க. வாடகை தாய் மூலயமா குழந்தை பெற்றுக்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. இதை பார்த்து இந்த பொண்ணு அவங்க புருஷங்கிட்டையும் பேசி நம்ம வேணா அவங்களுக்கு பெற்று கொடுப்போம்னு சொல்றாங்க. இதை போய் அவங்க கிட்ட சொன்னோன்னா அந்த முதலாளியும் ஒய்ஃபும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. முதலாளியோ காசு தரேன்னு சொல்றாரு. இந்த பொண்ணு அவங்க புருஷனுக்கு உடம்பு முடியல, வைத்தியம் பார்க்கறதுக்கு கேட்கலான்னு பார்த்தா அவர் வேணான்னு சொல்லிடுறாரு. பல மாசம் போது இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. அப்போ ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது உங்க முதலாளியோட ஒய்ஃப் சொல்றாங்க அவ என்னதான் குழந்தை பெற்று கொடுத்தாலும் அவ ஒரு வேலைக்காரி தானே, அவ வயிற்றுல என் புள்ள வளர்றதுன்னு டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. என்னதான் அவங்க அப்படி பேசினாலும் இந்த பொண்ணை அதை பெருசா கண்டுக்க மாட்டேன்றா. ஒரு நாள் அந்த முதலாளி ஒய்ஃபே பிரெக்னென்ட் ஆயிடுறாங்க. அப்போ அந்த முதலாளி ஃபோன் பண்ணி இந்த பொண்ணை வர வச்சு நீ இதுக்கப்புறம் அந்த குழந்தைய வளர்க்க வேணாமா கலைச்சிருன்னு சொல்லி காசை கொடுக்குறாங்க. இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வீட்டுக்கு போய் புருஷங்கிட்ட சொன்னால் நம்ம எது கலைக்கணும், இது நம்ம பிள்ளையா நினச்சி வளர்ப்போம்னு சொல்லிடுறாரு. இந்த பொண்ணுக்கும் நல்லபடியாக குழந்தை பிறந்துடுது. ஆனால் அந்த முதலாளி ஒய்ஃபுக்கு பிறக்கும் போது குழந்தை இறந்து போயிடுது. இதனால அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க. இப்போ அந்த முதலாளி இந்த பொண்ணு தான் கடையோட முதலாளி சொன்னதுக்கு காரணமும் அதுதான். இத்தனை வருஷம் கழிச்சு அந்த முதலாளியும் அவங்க ஒய்ஃபும் இந்த குழந்தை உயிரோட இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ கிளம்பி இந்த பொண்ணு வீட்டுக்கே அந்த குழந்தைய கூட நிற்கிறாங்க. ஆனால் இது ஏன் குழந்தை, நான் தான் பெற்றேன், நான் தான் வளர்த்தேன்னு அந்த அம்மா தரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க.